அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது. இதனையொட்டி கோயம்பேட்டில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் பக்தர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஆகாஷ். அவரிடம் விவரங்களை கேட்டு வரலாம். ஆகாஷ், இது தொடர்பான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க? வணக்கம் அம்மா. நாடு முழுவதும் இன்றைய தினம் மக்கள் அனைவரும் அயோத்தியில் அமைந்துள்ள அந்த ராமர் கோவில் திறப்பை கொண்டாடி வருகின்றனர். பல ஆண்டுகளாக திட்டமிட்டு வந்த அந்த அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா என்று இன்று நடைபெற உள்ளது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைய தினம் அயோத்தி கோவில் திறந்து வைக்கிறார். இதற்காக ஏற்பாடுகள் பலத்த பாதுகாப்புடன் அங்கு நடைபெற்று வருகிறது. இந்த விழாவானது திங்கட்கிழமை இன்று மதியம் 12:30 மணி அளவில் அயோத்தியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராம ஜென்மபூமி கோவிலில் நடைபெறுகிறது. இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு வகையான கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் சென்னையில் பல்வேறு இடங்களில் ராமர் கோவில் சிறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் பல்வேறு வகையான கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தற்போது சென்னை கோயம்பேடு பகுதியில் உள்ள சென்னை மெட்ரோ சோன் குடியிருப்பு வளாகத்தில் ராமர் கோவில் சிறப்பை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு தற்போது அவர்கள் ஆட்டம் பாட்டம் என மிகவும் கொண்டாட்டமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர். ராமரின் புகழ் பாடும் பாடல்கள், ராமர், லட்சுமணன், சீதை, ஆஞ்சநேயர் ஊர்வலம் மற்றும் ராம தர்பார் ஆர்த்தி ஆகியவை இந்த நிகழ்ச்சியில் நடைபெற்று வருகிறது. திருமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள திருமங்கலேஸ்வரர் கோவிலில் இருந்து இந்த ஊர்வலம் தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஊர்வலத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டுள்ளனர். ஊர்வலத்தின் போது ஆட்டம் பாட்டம் என மக்கள் மிகுந்த உற்சாகத்தில் இந்த நிகழ்ச்சியை அவர்கள் கொண்டாடி வருகின்றனர். அதே போல ஊர்வலத்தின் போது ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டுக் கொண்டு அவர்கள் இருக்கின்றனர். பட்டாசுகள் வெடித்தும் ராமர், லட்சுமணன், சீதை, ஆஞ்சநேயர் அவர்களின் சிலைகள் மீது மலர்களை தூவிக்கொண்டு மக்கள் தற்போது ஊர்வலத்தின் போது ஆட்டம் பாட்டம் என மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். அதே போல ராமர் கோவில் நடைபெறும் நேரடியாக அந்த ராமர் கோவிலில் நடைபெறும் அந்த நிகழ்ச்சிகளை நேரடியாக மக்கள் பார்க்கும் வசதி என்பது இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை தற்போது அவர்கள் அங்குதான் சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் இன்றைய தினம் அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பை முன்னிட்டு சென்னை மட்டுமில்லாமல் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் பல வகையான கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த ராமர் கோவில் திறப்பு என்பது மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது. பல ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்ட கோவில் என்பது இந்த அயோத்தியில் இன்று திறக்கப்பட உள்ள இந்த ராம ஜென்ம கோவில் என்பது. எனவே மக்கள் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த கோவில் இன்று திறக்கப்பட உள்ளதால் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர். ஆகாஷ், அயோத்தியில மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க இருக்கிற மக்களும் தற்போது ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை வெகு உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். தற்போது கோயம்பேட்டில் மக்களுடைய கொண்டாட்டத்தை பார்க்கும் போதே அது தெளிவாகிறது. மக்கள் இந்த கும்பாபிஷேக விழா குறித்து என்ன சொல்றாங்க? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பல ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம், பல ஆண்டு கனவுன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது தற்போது அந்த கனவு நனவாகி இருக்கிறது. கோயம்பேட்டில் தற்போது கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? அதாவது சென்னையில் கோயம்பேட்டில் நடைபெறும் போலவே பல்வேறு இடங்களில் போன்ற கொண்டாட்டங்கள் இன்று நடைபெற உள்ளது. பொதுவாக இன்றைய தினத்தப்பட்ட கோயம்பேடு, கொசப்பேட்டை, வேளச்சேரி என பல்வேறு இடங்களில் கொண்டாட்டங்கள் நடைபெற உள்ளது. மக்களை பொறுத்தவரை இந்த கோவில் சிறப்பு என்பது அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் அவர்கள் மிகவும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தற்போது நீண்ட வருடங்கள் கழித்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு கழித்து அவர்களுக்கு கிடைத்தது என்பது அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்திருக்கிறது. ஆகாஷ், தற்போது அங்குள்ள ராமர் கோவில்களில் பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? என்னென்ன சிறப்பான வழிபாடுகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? அதாவது தற்போது இந்த பகுதியில் ஸ்ரீ திருமங்கலேஸ்வரர் கோவிலில் இருந்துதான் இந்த ஊர்வலம் என்பது தொடங்கியது. அந்த கோவிலில் முதலில் ராமரின் புகழ் பாடும் பாடல்கள் என்பது பாடப்பட்டது. அதன் பிறகு ராமர், லட்சுமணன், ஆஞ்சநேயர் ஊர்வலம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து ராம தர்பார் ஆர்த்தி என்பது நடைபெற உள்ளது. இது போன்ற பல்வேறு சிறப்பு பூஜைகள் இந்த பகுதியில் தற்போது நடைபெற உள்ளது. அதனை தொடர்ந்து அயோத்தியில் நடைபெறும் நிகழ்வை நேரடியாக காண இந்த பகுதியில் சிறப்பு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதனை மக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி பார்க்க வசதி என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆகாஷ்.